சார்ந்த சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய வாராந்திர திருக்குர்ஆன் அமர்விலே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நம்ம தஸ்கியாவை நினைவுபடுத்தக்கூடிய வகையில், நம்முடைய உள்ளங்களில் தூய்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது சம்பந்தமான சில தலைப்புகளை பேச வேண்டும் என்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரை அமைத்துக்கொள்ள இருக்கிறது. முதல்ல தஸ்கியா அப்படின்ற வார்த்தையை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? சும்மா தெரிஞ்ச கை தூக்குங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். தஸ்கியா அப்படிங்கிற வார்த்தையை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? தஸ்கியா அதாவது ஒரு இஸ்லாமிய சமூகத்தில் வாழக்கூடிய இதில் நம்ம எல்லா ஒரு சாதாரண பொதுமக்கள் அல்ல, ஓரளவுக்கு குர்ஆனின் மீது நேசம் கொண்டு ஓரளவு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும், இஸ்லாத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய அன்பை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆர்வம் கொண்ட மக்களால் மாத்திரம்தான் இது போன்ற வகுப்புகளுக்கு என்ன பண்ண முடியும், வர முடியும். இல்லைன்னா இதே பகுதியில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் இந்த ஆர்வம் இல்லை. நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ தஸ்கியா என்றால் என்ன என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தஸ்கியத்து நஃப்ஸ் என்றால் உள தூய்மை, அதாவது உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற பயிற்சிகளை தஸ்கியா என்ற சொல்லால் அரபியில் குறிப்பிடுவார்கள். அப்போ தஸ்கியா யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா முஸ்லீம்களுக்கும் தேவை. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்ன எல்லா முஸ்லீம்களுக்கும் இந்த தஸ்கியா என்பது தேவை. குறிப்பாக இஸ்லாமிய பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களுக்கு, இஸ்லாத்துக்காக உழைப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு தஸ்கியா என்பது, உள தூய்மை என்பது மிக மிக முக்கியமான விஷயம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து அந்த சஹாபாக்களுடைய காலத்தோடு இன்றைய காலத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், அறிவு ரீதியான விஷயங்களில் கூட நம்ம பெரிய ஒரு இடைவெளி இருப்பதாக கருத முடியவில்லை. எங்கே மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டால், உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சியில் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் தன்னுடைய திருப்திக்காக அல்லாமல், இல்லை பிறருடைய பாராட்டை பெறுவதற்காக அல்லாமல், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காகவே மட்டும் செய்யப்படக்கூடிய அந்த உணர்வு இப்போது நம்மிடத்தில் மங்கி போயிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. தஸ்கியா என்ற வார்த்தைக்கு அரபியில் என்ன பொருள் இருக்குதுன்னா, ரெண்டு பொருள்கள் இருக்கிறது. ஒன்று தூய்மை, இரண்டாவது வளர்ந்தோங்குவது. அதாவது தூய்மை, வளர்வது, ரெண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. எந்த ஒரு பொருள் தூய்மையாக இருக்கிறதோ அந்த பொருள் தான் என்ன பண்ண முடியும், வளர்ச்சி அடைய முடியும். தூய்மை இல்லாத பொருள் என்ன பண்ண முடியாது, வளர்ச்சி அடைய முடியாது. ஒரு பயிர் இருக்குது அப்படின்னா, பழைய பயிரில் இருக்கிற களையெல்லாம் நீங்கள் நீக்கினா தான் என்ன ஆகும், பயிர் செழிப்பாக முடியும். அதே போல் இஸ்லாமிய வழியில் நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு ஏராளமான தடையர்கள் வரும். ஷைத்தான் எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வருவான். இப்போ நீங்கள் ஒரு துபாயில் இருக்கிறீங்க, அபுதாபியில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஷைத்தானுடைய வழியில் போவது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கடலாம் வேணாம், நீங்கள் சும்மா நின்றாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், ஷைத்தானுடைய வழியில் போகலாம். அப்படி தானே? ஆனால் அல்லாஹ்வுடைய வழியில், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியில் போவதற்கு தான் உங்களுக்கு என்ன தேவை, ரொம்ப அசாத்தியமான துணிச்சல் தேவை, ரொம்ப அபரிதமான பொறுமைகள் தேவை. அப்போ அந்த தஸ்கியா என்ற சொல் இருக்கிறதே, அந்த சொல்லுக்கு சொந்தக்காரராக நாம் மாற வேண்டும் என்றால், அந்த தஸ்கியா நம்மள்கிட்ட இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகிறானே, நாம் மனிதனை மிக உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறோம். வேற எந்த படைப்பினங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லலை. சிங்கத்தை பற்றியோ புலியை பற்றியோ இல்லை வேற உயிரினங்களை பற்றியோ சொல்லலை. அல்லாஹ் தஆலா மனிதனை பற்றி சொல்லும் போது தான் சொல்லி காட்டுகிறான், மனிதனை நாம் உயர்ந்த படைப்பாக படைத்திருக்கிறோம், மனிதனை நாம் நம்முடைய பிரதிநிதியாக படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி சொல்லும்போது ரொம்ப சிறப்பாக சொல்றான். இதை இது ஒரு உம்மத்துன் காலிதா என்று சொல்லி காட்டுகிறான். நீங்க உம்மத்துன் ஷாஹிதாவாக இருக்கிறீர்கள், நீங்க ஹைர உம்மத்தாக இருக்கிறீர்கள். நம்ம குர்ஆன்ல வசனங்களை படிக்கிறோம். அப்ப சிறந்த சமுதாயம் அல்லாஹ் நம்மளை சொல்றானே, உண்மையிலே நாம் சிறந்த சமுதாயமா இருக்கிறோமா, அதற்கு தகுதியான மக்களாக நாம் இருக்கிறோமா? அப்படி தகுதியான மக்களாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, தஸ்கியா இருக்க வேண்டும். இறைவனுடைய தூதர்கள், எல்லா தூதர்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய முதன்மையான பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களை தஸ்கியா செய்வதுதான். சூரத்துல் பக்கராவுடைய 151 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கமா அர்சல்னா ஃபீக்கும்
ரசூலும் மின்கும் எத்துலு அலைஹிம் ஆயாத்தினா வயு ஜக்கீஹிம் வயு அல்லிமுகுமுல் கிதாப வல் ஹிக்மா வயு அல்லிமுக்கும் மாலம் தக்கூனு தாலமூன். இதே போன்றே நாம் உங்களிலிருந்தே ஒரு தூதரை நம்முடைய வசனங்களை ஓதி காண்பிப்பதற்காகவும். அல்லாஹ் சொல்றான், எதுக்கு நாம் தூதர் அனுப்பணும்? உங்களிலிருந்தே ஒரு தூதர் அனுப்பியிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? நம்முடைய வசனங்களை ஓதி காண்பிப்பதற்காகவும், உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும், உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவே நாம் அனுப்பியிருக்கிறோம். அப்ப இறை தூதருடைய மிக முக்கியமான 3 பணிகள் ஒன்றாக அல்லாஹ் எதை சொல்றான்? மனிதர்களை தூய்மைப்படுத்துதல். அப்ப நம்ம ஒரு மனிதர், ஒரு முஸ்லீம் என்பவன் இம்மையிலும் மறுமையிலும் இரு உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஏன்னா ஒரு முஸ்லீமுடைய இலக்கு என்னவாக இருக்க முடியும்? ஈருலகம் வெற்றி பெறுவதுதான். அப்படிதான் நமக்கு குர்ஆனுடைய துஆக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற. என்ன சொல்றான் குர்ஆன்ல? ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வக்கினா அஸாபன்னார். இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்திலும் வெற்றியை தருவாயாக, மறு உலகத்திலும் வெற்றியை தருவாயாக. அப்ப 2 உலகத்திலும் ஒரு முஸ்லீமுக்கு வெற்றி வேண்டும் என்றால் அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, நிச்சயமாக என்ன செய்யணும்? அவன் தஸ்கியா செய்து கொள்ள வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஷம்ஸ்ல சொல்லி காட்டுகிறான், கது அஃப்லஹ மன் தஸக்கா வ கது ஹாப மன் தஸ்ஸாஹா. ஆத்மாவை, மனதை பரிசுத்தமாக்கியவர் வெற்றி அடைந்தார், யார் அதை பாவத்தில் புகுத்தினாலும் அவன் தோல்வி அடைந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உலகத்தில் வெற்றி அடைந்தவர் யார் என்று அல்லாஹ் சொல்றான்? மனதை யார் தூய்மைப்படுத்தினார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைந்தவர். ஏன்னா இந்த உலகத்தில் வெற்றி தோல்வி என்பதற்கு ஒவ்வொரு அளவுகளை வச்சிருக்கிறாங்க. நீங்க மாடர்ன் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் போய் கேட்டீங்கன்னா, யாருக்கு அதிகமாக பணம் இருக்கோ அவங்க தான் என்ன வெற்றி அடைந்தவர் என்று சொல்லுவார்கள். இல்லை ஒரு பிஸ்னஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, யார் ஸ்டேட்டஸ்ல அதிகமாக இருக்கிறார்களோ, இல்லை யாரிடத்துல ஆட்சி அதிகாரம் இருக்கிறதோ அவர்கள் வெற்றி அடைந்தவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நம்மை பொறுத்த வரைக்கும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதை வெற்றி என்று சொல்கிறாரோ அதுதான் முஸ்லீமுக்கு வெற்றியாக இருக்க முடியும். அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யாரிடம் உள்ளம் தூய்மை பெற்றிருக்கிறதோ அவர்கள் தான் என்ன வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. நம்ம இந்த ஆன்மீக விஷயங்களை பேசும்போது அடிக்கடி மனம்னு பேசுவோம், ரூஹுன்னு பேசுவோம், நப்ஸ் எல்லாமே என்ன ஒண்ணுதான். என்ன இந்த 3ஐ பற்றியும் ஒரு தெளிவான ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களது உடலில் ஒரு மாமிச துண்டு உள்ளது, அது சரியாக இருந்தால் உடல் நன்றாக இருக்கும், அது கெட்டுவிடுமானால் உங்களுடைய உடல் கெட்டுவிடும், அதுதான் கல்பு என்று சொல்லி காட்டினார். அப்போ உங்களுடைய உள்ளம் இருக்கிறதே அது தூய்மையாக இருந்தால்தான் உங்களுடைய உடல் நன்றாக இருக்கும், இல்லை என்றால் என்ன அது உடல் கெட்டு போய்விடும் என்று சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உள தூய்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வெளித்தோற்றத்தை வைத்துக்கொண்டு ஒரு மனிதனுடைய மறுமை வெற்றியை நம்ம எடை போட்டு விட முடியாது. இன்னைக்கு நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். தக்வாவுக்கு இபாதத்தாளி என்பதற்கு நம்ம என்ன டிஃபரன்ஸ் கொடுத்து வச்சிருக்கோம்? எந்த நேரமும் பள்ளிவாசல்லே இருக்கணும், அவரு மிகப்பெரிய அங்கேயே உடுத்தி கொண்டிருக்க வேண்டும், இந்த மாதிரி சில வெளிப்புற அடையாளங்கள் இருந்தால் அவர் என்ன வெற்றியாளர் என்று நாம் ஒரு கணிப்பீட்டை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இஸ்லாத்துடைய பார்வையில உள தூய்மை என்பதற்கு மிக மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. ஏன்னா உள்ளம் தூய்மை பெறாமல் வெளி அமல்கள் எவ்வளவு அழகாக இருந்தாலும் என்ன அதனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இன்னும் ஈவன் சூரத்துல் ஆல இம்ரான்ல கூட சொல்லி காட்டுகிறான். உங்களிடமிருந்து இதே நான் ஏற்கனவே சொன்ன வசனத்தையே வேறு விதமாக சொல்லி காட்டுகிறான். உங்களிடையே ஒரு தூதரை நாம் அனுப்பி வைத்தோம், அவர் என்ன பண்றாரு? 3 விஷயங்களை உங்களுக்கு செய்கிறார். 1, வசனங்களை ஓதி காட்டுகிறார். 2வது, உங்களுடைய நஃப்ஸை, உங்களுடைய உள்ளத்தை சுத்தமாக்குகிறார். 3வது, உங்களுக்கு ஹிக்மா என்று சொல்லப்படக்கூடிய ஞானத்தை வழங்குகிறார். இன்னைக்கு நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம என்ன பண்றோம்னா குர்ஆனுடைய வசனங்களை ஓதுறோம், அவ்வளவுதான். குர்ஆன் என்ன பண்றோம்? ஜஸ்ட் ஓதுறோம், அவ்வளவுதான். நாம சுத்தம் பெறுவதும் இல்லை, நம்மள்ட்ட ஹிக்மா என்ற சொல்லப்படக்கூடிய ஞானமும் நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே என்னவா இருக்குன்னா கடமையாக இருக்கிறது. தொழுகை ஏற்படுத்த வேண்டிய அந்த தாக்கங்கள் இருக்க, அந்த அமல்கள் செய்ய வேண்டிய தாக்கங்கள் இருக்க, அது நிச்சயமா என்ன இல்லை நம்முடைய வாழ்க்கையில இல்லை என்பதைத்தான் நம் பரிபூர்ணம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன் எல்லா பயன்கள்லையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்னுடைய தொழுகையில எனக்கு என்ன இருக்கு? கண் குளிர்ச்சி இருக்கிறது என்று சொன்னார்கள். இன்னொரு சமயம் சொன்னாங்க, தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினுக்கும் ஒரு மிஹ்ராஜ்னு சொன்னாங்க. மிஹ்ராஜ்னா என்ன? அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் நடைபெற்ற உரையாடல். நீங்க நல்லா சொல்லுங்க,
எல்லாரும் தொழுவு போக்குல நம்ம அல்லாஹ்வோடு உரையாட போகிறோம் என்ற உள்ளச்சத்தோடு, இல்லை அந்த ஒரு ஆசையோடு, அந்த ஒரு அவாவோடு நம்ம எத்தனை பேர் தொழுவு போகிறோம் சிந்திச்சு பாருங்க. இல்லை நம்மள எத்தனை பேர் ஷா தொழுதுனே பாடா இதோட சுபு தான், ஷா முடிஞ்சு, தொழுவு முடிஞ்சு, கடமை முடிஞ்சு என்ற உழைப்பாங்கோடு எத்தனை பேர் இருக்கிறோம். அப்போ என்ன, தொழுவுறோம் இல்லைன்னா சொல்லலை, ஆனால் அது தொழுவு ஒரு சடங்காக இருந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை ஏற்படுத்தவில்லை. அதனால தான் தொழக்கூடிய மனிதர் பொய் சொல்லக்கூடியவராக இருக்கிறார், நோன்பு வைக்கக்கூடிய மனிதர் பிறரை குறை சொல்லக்கூடியவராக இருக்கிறார், சக்காத்தையும் கொடுக்கிறார், வட்டியும் வாங்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். பார்க்குறோமா இல்லையா? இதில் நடக்குதா இல்லையா? இன்னும் கேட்டால் ஊரில் எப்படி சொல்லுவாங்க, தாடி வச்சாலே தொப்பி வச்சாலே நம்பாதீங்கன்னுவாங்க. ஏன்னா எந்த அளவுக்குன்னா, எந்த அளவுக்கு மார்க்கத்தை பேசுகிறாங்களோ அந்த அளவுக்கு எந்த இதில் இருக்கிறாங்க, தனி மனித வாழ்க்கையில் ஒழுக்கத்தில் கீழிறங்கி போவதை பார்க்கிறோம். அப்போ என்னன்னா, அந்த விஷயங்கள் அவரிடத்துல எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. நாம் எல்லாருக்கும் பிரபலமாக தெரிஞ்ச ஒரு ஹதீஸ். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் உட்காந்து கேட்குறாங்க, ஈமான் என்றால் என்ன கேட்டாங்களா இல்லையா? இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன? நாம் ஈமான ஓரளவுக்கு தியரட்டிக்கலாக விளங்கிட்டோம், இஸ்லாத்தையும் ரொம்ப நீளமாக பேசக்கூடிய அளவுக்கு விளங்கிட்டோம். நம்ம இந்த இஹ்சானை விளங்கி கொள்ளவில்லை. அது இஹ்சானை விளங்கியிருந்தோம் என்றால் நம்முடைய உள்ளங்கள் என்னவா இருக்கும், அது நிச்சயமாக தூய்மை பெற்றிருக்கும். குரானில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையானது தானே. குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் என்ன, உண்மையானது. இருந்தாலும் அல்லாஹ் சில விஷயங்களை சத்தியம் விட்டு கூறுகிறான். உண்மையா இல்லையா? எதுக்கு சத்தியம் விட்டு கூறுறான்? இன்னும் அந்த விஷயத்தினுடைய தீவிரத்தை, இன்னும் இந்த விஷயத்தினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சில இடங்களில் ஒரு தடவை சத்தியமிடுறான், சில இடங்களில் 2 தடவை சத்தியமிடுறான். காலத்தின் மீது சத்தியமாக, வேகமாக ஓடக்கூடிய குதிரைகளின் மீது சத்தியமாக. ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா 13 முறை சத்தியம் செய்கிறான். எந்த வசனம் தெரியுமா? ஒரே ஒரு அத்தியாயத்திலே 13 முறை சத்தியம் செய்கிறான். சூரா ஷம்ஸ்ல 13 முறை சத்தியம் செய்து விட்டாங்க. எதை பற்றி பேசுகிறான்னா, நான் ஏற்கனவே ஓதி காட்டினான், எவன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினானோ அவன் வெற்றி பெற்று விட்டான், எவன் உள்ளத்தை அசுத்தப்படுத்தினானோ அவன் தோல்வி அடைந்து விட்டான். அப்போ அது ரொம்ப ரொம்ப என்ன, மிக முக்கியமான ஒரு விஷயம், முஸ்லீம்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த உள்ள சுத்தம் இருக்கிறத, இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம மார்க்கத்தில் சில பேர் அந்த ஆன்மீகத்தில் அளவு கடந்து எல்லை மீறி போன காரணத்தினால இதுவே தேவையில்லை அப்படிங்கிற லெவலுக்கு என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து அதை ஒதுக்கி வைத்து விட்டோம். அப்படி இல்லை, உளச்சுத்தம் இல்லாமல் நாம் எவ்வளவு நல்ல காரியங்களை, எவ்வளவு மிக பெரும் காரியங்களை செய்தாலும் சில நேரங்களில் அந்த காரியங்களே நம்ம நரகத்தை விட்டு செத்துறோம். நம்ம சொர்க்கத்துக்கு நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள் எங்கே போய் செத்துறோம், நரகத்தில் போய் செத்துறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், மூன்று பேர்கள் நரகத்தில் போடப்படுவாங்க. ஒரு பெரிய ஜிஹாதியாக இருப்பார், ஒரு பெரிய பணக்காரராக கொடைவள்ளலாக இருப்பார், ஒரு பெரிய கல்விமானாக இருப்பார். கடைசியில் ஏன் போவாங்க, அவங்க அல்லாஹ்வுக்கும் செய்யலை. அவர் தான் பெரிய கல்விமான் என்பதை பறைச்சாற்றுவதற்காக செய்தார். இவர் தன்னை கொடையாளின் மக்கள் சொன்னுங்கிறதுக்காக செஞ்சார். இவர் தன்னை மக்களை புகழ வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணார், ஜிஹாதில் போனார். கடைசியில் எவ்வளோ மிகப்பெரிய அமல்களை செய்துவிட்டு கடைசியில் எங்கே போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போகாமல் நரகத்துக்கு சென்று விட்டார்கள். காரணம் என்ன, அந்த உள்ளத்தில் அந்த தூய்மையான எண்ணம் இல்லை. அப்போ உள தூய்மை என்பதை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒருத்தர் எந்த அமலுமே செய்யாமல் நரகத்துக்கு போனால் அது வேறு விஷயம். அமலே செய்யலை, பண்ணதெல்லாம் சைத்தாங்கலை, நரகத்துக்கு போனாலும் ஓகே, அதை புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஆனால் பண்ணதெல்லாம் ஆன்மீகம், பண்ணதெல்லாம் ஒரு வெளித்தோட்டத்தில் பார்த்தா புண்ணியமான விஷயங்கள். ஆனால் அவர் நரகத்துக்கு போனால் அவர் நம்ம என்ன சொல்லுவோம், மிகப்பெரிய கைசேதக்காரர் என்று சொல்லுவோம். அப்படி நம்முடைய நிலைமைகள் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நிலைமை என்ன என்பது யாரோ இன்னொரு ஆளுக்கு என்ன பண்ண முடியாது, ஜட்ஜ் பண்ண முடியாது. அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் ஒவ்வொருத்தனுடைய உண்மையான அந்த நியத்தை வந்து என்ன தெரியும், புரியும். ஒன்றும் இல்லை, தொழுவு போகிறோம், ரொம்ப பிஸியான டைட் ஷெட்யூல் ஒர்க்கில் இருக்கிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த முக்கியமான கஸ்டமரு இதை விட்டால் தொழுவு போயிடும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அந்த சூழ்நிலைகள் வந்து நம்ம தொழுவு விடாமல் தடுத்துடும். சில நேரங்கள் அதையும் மீறி போவோம். அப்போ என்ன பண்ணுவோம், மனசு வந்து எப்படி வரேன்னா, நீ பெரிய தியாகிப்பா, அல்லாஹ் எவ்வளோ பெரிய இது, அதையே தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைக்கு உங்களிடத்துல என்ன பண்ணோம், ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு கிபிரியத்தை என்ன பண்ணுறோம், கொண்டு வந்துடும். கிபிரியத்தை கொண்டு வந்தால் அந்த அமல் என்ன பண்ணாது, உங்களை நல்ல விஷயங்களின் போல் கொண்டு செல்லாது.
சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், எனக்கு அதாவது பெருமை கொள்ள செய்யக்கூடிய ஒரு காரியத்தை விட, ஒரு விஷயத்தை ஒரு நல்ல விஷயம் தான் செய்கிறேன், ஆனால் செஞ்சால் எனக்கு பெரிய கிபிரியத்து வந்துடும், பெரிய பெருமை வந்துடும்னா அதை விட என்னை வருந்த செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு மேலானது என்று சொல்லி காட்டினார்கள். என்னுடைய அர்த்தம் என்னன்னா, தவறு செய்யணும்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை செய்ய அதில் வருந்துற அல்லாட்ட தௌபா செய்கிறேன்னா அது வந்து பெட்டருங்கிறாங்க. எதை விட ஒரு நல்ல விஷயத்தை செய்து அதன் மூலமாக எனக்கு பெருமை வருவது. ஏன்னா பெருமை வந்துட்டு என்ன பண்ண முடியாது, சூனத்துடைய வாடையை கூட ஒரு மனிதன் நுகர முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாம் வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், ஒரு குர்ஆன் வகுப்புகள் நடத்துகிறோம், இந்த வகுப்புகள் நடத்துகிறோம் எதுக்காக நடத்துகிறோம், ஊரை திட்டத்துக்கெல்லாம் எடுத்து படித்தோம். முதலில் நாம் இந்த குர்ஆனோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டுமே தவிர, இதை வச்சுட்டு நாங்கள் பெரிய குர்ஆன் கிளாஸ் நடத்துகிறோம், நாங்கள் அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம், நாங்கள் இதனால தான் நாங்கள் தான் நேர்வழி பெற்ற இயக்கம், எங்களை எல்லாம் நேரடியாக சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடுவோம், மற்றவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய கபரை நாமளும் என்ன பண்ணுறோம், விரைவாக நோண்டி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அப்போ நம்ம என்ன நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதனுடைய பின்புலம் என்னவாக இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிறேன், இது வேறு எதுக்காகவும் இல்லை, என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக செய்கிறேன், நான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவதற்காக செய்கிறேன் என்ற உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு இருந்தால் மாத்திரம்தான் அவனுடைய காரியங்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அல்லாஹ் தஆலா நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருடைய காரியங்களையும் அதே போல் அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும் நாடி செய்யக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியறல வேண்டும். அடுத்தபடியாக இந்த தஸ்கியா உங்களிடத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் இது எப்படி ஏற்படும், நம்ம நைட்டு தூங்குகிறோம் உடனே காலையில் எழுந்து தஸ்கியா வந்துடுமான்னா வராது, தூக்கத்தில் கனவு தான் வரும், தஸ்கியாலாம் வராது. தஸ்கியா எப்போது வரும் என்றால் நீங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சில தீய குணங்களை விட்டு விலக வேண்டும், உங்களிடத்தில் சில நல்ல குணங்களை கொண்டு வர வேண்டும். அதுக்கு சிம்பிளாக எங்கேயும் தேட வேணாம், குர்ஆனை படித்தா போதும். குர்ஆனை படிச்சிங்கன்னா அல்லாஹ் குர்ஆனில் சில குணங்களை செய்யுங்கன்னு அது நல்ல குணங்கள் போட்டு டேப்லெட் பண்ணிங்க, சில குணங்களை செய்யாதீங்கன்னு தீய குணங்கள் போட்டு டேப்லெட் பண்ணிங்க. 2 டேபிளையும் வச்சு பாருங்கள், என்கிட்ட எது இருக்குது நல்ல குணங்கள், இது என்கிட்ட மிஸ்ஸிங்காக இருக்க, இதில் கொண்டு வரேன் கலர். தீய குணங்கள், இது தீய குணங்கள் நல்லா சொல்ல, இது என்கிட்ட இருக்க, ஓகே நாளையிலேருந்து இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன், இதை நான் கொண்டு வர மாட்டேன் என்று இப்படித்தான் அந்த தஸ்கியாவுடைய பாதையில் நாம் முன்னேறி செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அப்போ இந்த தஸ்கியா உங்களிடத்தில் வர வேண்டும் என்றால் அடிப்படையாக ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் அபூபக்கராகவும் உமராகவும் விளங்கினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக அவர்களால் விளங்க முடிந்தது. அந்த அடிப்படை இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலடி யோசையை சூனத்தில் கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய கிராத்தை அவர்களுக்கு நோமான் கிராத் ஓதுவாங்க, பேர் மறந்துட்டேன், அவங்களுடைய கிராத் அதாவது சொர்க்கத்தில் ஓதப்படக்கூடியதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலடி ஓசையை கேட்டார்கள். ஏன், அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான், அவங்க நபி கூட கிடையாது, அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் தான். அவங்கள்ட்ட இருந்த ஒரு குவாலிட்டி நம்மள்ட்ட என்ன இல்லைன்னா மறுமையின் மீது அழுத்தமான நம்பிக்கை. நம்மள்ட்ட இருக்கு, இல்லைன்னா சொல்லலை, ரொம்ப அது பலவீனமாக இருக்குது மறுமையுடைய நம்பிக்கை. இந்த பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, வெட்டுன்னு போட்டிருப்பாங்க, இருந்தாலும் நம்மளால் போய் என்ன பண்ணுவான், தொட்டு பார்ப்பான். உண்மையா இல்லையா, வெட்டுன்னு தான் போட்டிருக்கோம், நல்லா போட்டிருக்கோம், இருந்தாலும் கையில் தொட்டு பார்ப்போம். அப்படி இருக்குதான் நம்ம நம்பிக்கை. மறுமையில் நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை, அவ்வளோ பலவீனமான ஒரு நம்பிக்கையாக இந்த கிளிஃப் ஹேங்கர் சொல்லுவாங்க, அப்படியே கயிறு அறுந்துட்டு தொங்குமே, அந்த மாதிரி அந்த நூல்நிலையில் நம்முடைய நம்பிக்கைகள் என்ன ஆகிட்டு இருக்கு, ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் மறுமையின் மீது வைத்திருந்த நம்பிக்கை அழுத்தமான நம்பிக்கை. இறப்பிற்கு பின் வாழ்க்கை உண்டு என்ற கோட்பாடு இருக்கிறத, இதை நம்புவது ஒரு முஸ்லீமின் மீது கடமை மாத்திரமல்ல, இது நீண்ட காலமாக எல்லா இறை தூதர்களும் எல்லா மக்களுக்கும் சொன்ன ஒரு மிகப்பெரும் விஷயம். இதான் எல்லா இறை தூதர்களும் மக்களிடத்தில் அதிகமான எதிர்ப்புகளை சம்பாதித்தது தௌஹீதை சொன்னதுக்கு கூட கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தௌஹீதை சொன்னதற்காக சந்தித்த எதிர்ப்புகளை விட, ஏன்னா அந்த மக்கள் ஓரளவுக்கு அல்லாஹ்வை ஓரளவுக்கு என்ன பண்ணாங்க, ஏற்றுக்கொண்டிருந்த மக்கள். அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டு தான் இருந்தாங்க.
என்ன படையல் வச்சா பெருசா அல்லாஹ்வுக்கும் சிறுச மற்ற கடவுளுக்கும் பங்கு போட்டு கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிப்பட்ட முறையில் ஏற்றுக்கொண்ட மக்கள், அல்லமீன் என்றும் சாதிக் என்றும் ஏற்றுக்கொண்ட மக்கள். எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மேல கடும் கோபம் கொள்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறப்புக்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறது, நீங்க மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட பிறகு உங்களுக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான், நீங்கள் எப்படி பிறப்பதற்கு முன் ஒன்றுமில்லாமல் இருந்தீர்களோ நீங்கள் இறந்த பிறகும் அல்லாஹ்வுக்கு உங்களை கொண்டு வர முடியும் என்ற விஷயத்தை, என்ற கோட்பாடு, என்ற நம்பிக்கை சொன்னபோது அந்த மக்களால் என்ன பண்ண முடியல, ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. என்னப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்து போயிடலன்னு பார்த்தா ஒரு கற்பனைக்கு உதவாத விஷயத்தை சொல்லுகிறார் என்பதாக அந்த மக்கள் சொன்னார்கள். ஆனால் நாம் இஸ்லாம் எவ்வளவுதான் அழுத்தமாக சொன்னாலும் இன்னும் மனிதர்கள் சில அதை நம்ப மறுக்கிறார்கள். பொதுவாக மனிதன் பயப்படக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன, மரணம். நம்ம சாவுங்கிற சொல்லியே பயன்படுத்த மாட்டோம், செத்துட்டானே சொல்ல மாட்டோம், இறந்து விட்டார், இறப்பெய்தி விட்டார், அது எப்படியாவது கொஞ்சம் நளினமான வார்த்தைகளை சொல்லியே சொல்லுவோம். ஏன்னா என்ன இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னுவோம். அப்படி சொல்லாத, ஏன்னா அந்த வார்த்தையே என்னவா தான் இருக்கு, நமக்கு ஒரு பயமாக இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை என்பது வாழ்க்கையே அல்ல. அதான் முக்கியமான விஷயம். எந்த ஒரு வாழ்க்கைக்காக நாம் போட்டி போடுகிறோமோ, எந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்முடைய உறவுகளை, நம்முடைய குடும்பங்களை பிரிந்து இங்கே நாம் வாடிக்கொண்டிருக்கிறோமோ, எந்த வாழ்க்கைக்காக எந்த ஃப்ராடுத்தனத்தையும் பண்ண தயாராக இருக்கிறோமோ, அந்த வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது இது அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன ஒரு கொசுவுடைய ரக்கைக்கு கூட பெருமதி இல்லாத வாழ்க்கை என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த இறப்புக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. இன்னும் எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, இந்த மறுமை வாழ்க்கையின் மீது உங்களுக்கு எல்லளவும் எல்லின் முனையளவும் உங்களுக்கு சந்தேகம் வந்து விடக்கூடாது. அப்படி ஒரு சின்னோன்னு சந்தேகம், ஒரு குறைந்தபட்ச சந்தேகம் வந்தால் கூட உங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் என்ன பண்றோம், அந்த சந்தேகம் பலவீனமாக்கிவிடும், அர்த்தமற்றதாக ஆக்கிவிடும் என்பதை எல்லா நபிமார்களும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறார்கள். மட்டுமல்ல, அவருக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் சொன்ன விஷயங்கள். இன்னும் ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் முன்னால் சத்தியத்தை சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்த மக்கள் எத்தனை பேர், சொற்பமான மக்கள். மேலையா மக்காவுடைய வாழ்க்கையில் அது குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் 4 பேர் 5 பேர் 6 பேர் தான் என்ன பண்ணாங்க, அவர்களோடு இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை எடுத்து இருந்தவங்க ஒத்த ஆள், தன்னந்தனி ஆள். நாம் இன்னைக்கு என்ன பண்ணுறோம், பல விஷயங்களை சொல்கிறதுக்கு பயப்படுறோம். ஏன், நம்ம சிறுபான்மையினராக இருக்கிறோம், என்ன இருக்கிறோம், மைனாரிட்டியாக இருக்கிறோம், சிறுபான்மையினராக இருக்கிறோம். சரி, அங்கே தான் மைனாரிட்டி, இங்கே வேறு பிரச்சனைகள் இருக்குது, எப்படி இவ்வளோ பயந்து கொண்டு இருக்கிறோமே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுபான்மையினராக இருந்தபோது கூட இதை சொன்னால் ஒட்டுமொத்த மக்களும் எதிர்ப்பாக நல்லா தெரியும். அப்படி தானே? அந்த அரபு சமுதாயத்தில் எல்லா பிரச்சனைகளும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் நினச்சிருந்தா, இப்போ நாம் நினைக்கிறோம் என்னென்னவோ, சரி நம்ம அப்படி போய் இஸ்லாத்தை நிலைநாட்டிடலாம், இப்படி போய் இஸ்லாத்தை கொண்டு வந்துடலாம், அல்லாஹ் சொல்லிட்டானே, என்ன சொல்லிட்டாலாம் குர்ஆன்ல, எந்த ஒரு ஆத்மாவும் என்ன பண்ண மாட்டோம், சக்திக்கு மேலே சோதிக்க மாட்டோம், நம்ம லேசாக செஞ்சால் போதும், நம்ம எல்லாத்துலையும் ஒதுங்கி கொண்டிருக்கிறோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் அந்த மக்களுக்கு மத்தியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு, ஏழைகளுக்கும் வலியவர்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கலாம், ஏழைகள்லாம் என் பக்கம் வாங்கின ஏழைகளுக்காக போராட போகிறேன், அந்த மக்கள் என்ன பண்ணியிருக்கலாம், ரசூலுல்லாஹ் பண்ணி வந்திருப்பாங்க. இல்லை பெண்களுக்காக போராட போகிறேன் அப்படின்னா பெண்கள்லாம் ரசூலுல்லாஹ் பக்கம் என்ன பண்ணியிருப்பாங்க, வந்திருப்பாங்க. இல்லை ஏதாவது அந்த மதுவுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னா நல்லவர்கள் ஓரளவுக்கு சாலிஹானவங்களாம் பின்னாடி வந்திருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லோரும் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒற்றை கலிமாவே சொன்னார்கள். அதை சொன்னால் எல்லாரும் எதிர்ப்பார்கள் என்று சொல்லிய பிறகும் அதை சொல்லக்கூடிய துணிச்சலை எது அவங்களுக்கு கொடுத்துச்சு, எதுங்க கொடுத்துச்சு? இவ்வளோ சொன்னால் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியும், ஒட்டுமொத்த சமூகமே எதிர்க்குன்னு தெரியும், தான் குடும்பமே உன தள்ளி விடன்னு தெரியும். அப்படி இருந்தும் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த துணிச்சலை எந்த நம்பிக்கை கொடுத்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையோடு வாதாடிய போது தந்தை விரட்டி விடுறாங்க, இருந்தாலும் பரவாயில்லன்னு வெளியே போகிறாங்களே, அப்போ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை எது கொடுத்துச்சு? மௌத்தானாலும் பரவாயில்ல, மௌத்துக்கு பின்னாடியே ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்றால் எந்த நபியாக சத்தியத்தை சொல்லியிருக்க முடியுமா? ஏன் மறுமை நம்பிக்கை இல்லைன்னா நாமளே முஸ்லீமாக இருந்திருக்க மாட்டோம். உண்மைதானே? மறுமை நம்பிக்கை இல்லைன்னா அதாவது எல்லா விதமான நல்ல விஷயங்களும் செய்து கொண்டு முறையாக பணம் சம்பாதித்து அது கள்ளத்தனம் பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, ஃப்ராடுத்தனம் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, 5 வேளை தொழுவணும், இதெல்லாம் செய்வோமா? நிச்சயமே செய்ய மாட்டோம்.
ஏன் இதெல்லாம் செய்கிறோம்? நம்ம சுயநலத்துக்கு தான் செய்கிறோம், வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் மறுமையில் என்ன பண்ணலாம்? நல்லா இருக்கலாம், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற மக்களாக இருக்கலாம். அப்போ எப்போ இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிறோம், அந்த நம்பிக்கையை பலவீனமாக போகுது. ரெண்டுத்துக்குள்ள லிங்க் புரியுதா? எப்போல்லாம் அந்த நம்பிக்கை நம்மளோட பலவீனமாகுதோ அப்போல்லாம் நம்மள்ட்ட அமல்களில் மற்ற விஷயங்கள்லாம் ஆர்வம் குறையும். எப்போல்லாம் நம்மள்ட்ட பலம், அந்த நம்பிக்கை பலமாகிறதோ அப்போ என்ன ஆகும்? அந்த அமல்கள் செய்வதில் நமக்கு எந்த விதமான சோர்வும் வராது. ஆனால் பிரச்சனைக்குள்ளே ஒரே ஒரு கவலையான விஷயம் என்னன்னா, நமக்கு நம்பிக்கை ரமலானில் மட்டும் தான் பலமாகுது. ரமலானில் மட்டும் தான் பலமாகுது. அதனால தான் ரமலானில் மட்டும் என்ன பண்ணுறோம்? 1:30 மணிக்கு 2 மணிக்குனாலும் கேம்லைட் போயிடுறோம். கரெக்டு தானே? மற்ற நாளில் சுபு 5 மணி 5:30னாலும் முடியல. ஜமாத்து போனால் பரவாயில்ல, வீட்டில் தொழுதுக்கலாம். இல்லைன்னா நமக்கு தான் ஹதீஸ் இருக்கு, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு நாள் எழுந்தார்கள், எழுந்தவுடன் தொழுதார்கள், முடிச்சு ஏன் தொழுதுக்கலாம் என்று என்ன பண்ணுறோம்? சமாதானப்படுத்திக்கிறோம். ஏன்? வறுமையின் மீதான நம்பிக்கை நம்மள்ட்ட கம்மியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் திருக்குரானை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குரான் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுத்தாலா மறுமையை பற்றி தான் அதிகமாக பேசுகிறான். இன்னும் சொல்ல கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் இறக்கிய வசனங்கள் இருக்கிறதே, அது பெரும்பாலும் மறுமையை பற்றி மட்டும் தான் பேசிச்சு. சட்டத்திட்டங்களெல்லாம் பேசவே இல்லை. நாம் குரானில் நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதை பற்றி தான் எடுக்கிறோம்? சட்டத்திட்டங்களை பற்றி. ஏன்? அதை வச்சு தான் விவாதம் பண்ணிருக்க முடியும், அதை வைத்து தான் டைம் பாஸ் பண்ணி கொண்டிருக்க முடியும். அந்த விஷயங்கள் எல்லாம் மதீனத்து வாழ்க்கையில் தான் இறக்கப்பட்டது. பெருமானாருடைய ஆரம்ப காலத்தில் இறக்கப்பட்ட எல்லா வசனங்களும் மறுமையை அடிப்படையாக கொண்ட வசனங்கள் தான். மறுமையை பற்றி அந்த இறை தூதர்கள் மக்களிடத்தில் சொல்லும் போது அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க? தர்க்கம் செய்கிறார்கள். என்றைக்குமே இந்த லாஜிக் அண்ட் மேஜிக் எங்கே ஒர்க் அவுட் ஆகாதுன்னா மார்க்கத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்ட பிறகு அந்த விஷயத்தில் தர்க்க ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் என்ன, என் அறிவுக்கு இது ஒத்து வரலன்னு ஒரு ஹதீஸை நிராகரிப்பது ஒரு முஸ்லீமால் முடியாத ஒரு விஷயம். ஒரு ஈமான் உங்கள்கிட்ட அழுத்தமாக இருக்குது என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, என் அறிவுக்கு பொருந்த கல்விவெள்ளி அல்லாஹ்வுடைய சொல்லிட்டாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு. அங்கே தான் ஒரு அதுதான் ஒரு முஸ்லீமுடைய அறிவு. அப்போ அந்த மாதிரி அவங்க தர்க்க ரீதியாக வாதம் செய்யும்போது அல்லாஹ் திருக்குரானில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். மனிதனை ஒரு துளி இந்திரியத்திலிருந்து நாமே நிச்சயமாக படைத்தோம் என்பதை அவன் பார்க்கவில்லையா? அல்லாஹ் கேள்வி கேட்குறான். நம்மளை பற்றி இப்படி பேசுகிறானே, வறுமை கிடையாதுங்கிறானே, மௌத்துக்கு பிறகு வாழ்க்கை இல்லைங்கிறானே, இவன் எப்படி பிறந்தான் பார்க்கலையா? ஒரு துளி அற்பமான அருவருப்பான இந்திரிய துளியிலிருந்து என்ன பண்ணுறான்? நாம் இந்த மனிதனை படைத்தோம். மேலும் அவன் தன் படைப்பை மறந்துவிட்டு அவன் நமக்காக ஒரு உதாரணத்தையும் கூறுகிறான். எலும்புலாம் மக்கி போய்விட்ட பிறகு அதை உயிர்ப்பிப்பது யார் என்று கேள்வி கேட்கிறான். மனிதன் கேட்கிறான், அல்லாஹ் சொல்றான், எல்லாம் பதில் கொடுக்கிறான். முதலில் அவற்றை யார் உண்டு பண்ணினானோ அவனே அவற்றுக்கு உயிர் கொடுப்பான் என்று நபியே நீர் கூறுவீராக. அப்ப யார் யாரெல்லாம் மறுமை இல்லை என்று சொன்னார்களோ, மறுமை இல்லை என்று தர்க்கம் செய்தார்களோ, லாஜிக்கலாக பேசுனாங்களோ அவங்களுக்கு என்ன பண்றான்? அல்லாஹ் தஆலா இங்க வந்து என்ன பண்றான்? கேள்வி சொல்றான், அதை பதில் சொல்றான். அது மாத்திரமல்ல, நீங்க லாஜிக்கலாவே பார்த்தா கூட என்ன, மறுமை என்று ஒன்று இல்லை என்றால் அல்லாஹ் வந்து அநீதியானவன் என்று அர்த்தமாகிவிடும். நவுதுபில்லாஹ். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், நல்லது செய்கிற எல்லாருக்கும் நல்ல அவங்களுடைய நன்மை, அவங்க செய்யக்கூடிய அமல்களுக்கு ஏற்றவாறு கூலிகள் இந்த உலகத்தில் கிடைக்குதாங்க? இல்லை. இல்லை, கெட்டது செய்யக்கூடிய எல்லாருக்கும் தண்டனைகள் இந்த உலகத்தில் கிடைச்சிட்டு தான். 3000 முஸ்லீம்களை கொள்றான் ஒருத்தவன், வயிற்றுக்கிற சிசுவத்தை கூட தூக்கி நெருப்பில் தூக்கி போடுறான், அவனுக்குரிய தண்டனை கிடைச்சிருச்சா? கிடைக்கல தானே. அவனுக்கு இங்கே தண்டனை கிடைக்காவிட்டால், மறுமை என்ற ஒன்று இல்லாவிட்டால், அது நவுதுபில்லாஹ் அல்லாஹ் என்ற ஒருவன் இருப்பது என்ன அர்த்தமில்லாததாக மாறிவிடும். அப்படி நிச்சயமாக ஒரு அர்த்தமில்லாத இறைவன் இருக்க முடியாது. அப்ப இறைவன் நீதியார் என்றால் நிச்சயமாக என்னதான் இருக்கும்? மறுமை என்பது கண்டிப்பாக இருக்கும் என்பதை நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த மறுமையை நம்ம சாதாரணமாக பேசுகிறோமே, அந்த மறுமை நாம் நினைப்பது போல சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், சூர் ஊதப்பட்டு விட்டால் அந்த நாளில் அவர்களுக்கிடையே எந்த பந்தமும் இருக்காது. நம்ம இங்கதான் ஃப்ரெண்டு, அண்ணன், தம்பி, பொண்டாட்டி, பிள்ளை எல்லாம் பேசிக்கிறோம். சூர் எக்காலம் ஊதப்பட்டு விட்டால் என்ன இருக்காதான்? எந்த பந்தமும் இருக்காது. ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எவர்களுடைய நன்மைகளுடைய இடங்கள் கனமாக இருக்கிறதோ அவர்கள் தான் என்ன வெற்றியாளர்கள். எவருடைய இடைகள் லேசாக இருக்கிறதோ அவர்கள் தான் தங்களை நஷ்டப்படுத்தி கொண்டவர்கள். அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மறுமையுடைய விஷயத்தை நாம் நம்பினால் மட்டும்தான் இஸ்லாத்துடைய மற்ற விஷயங்கள் என்ன பண்ண முடியும்? முழுமையாக நம்ப முடியும். அல்லாஹ்வை நம்புறது,
அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறது, மலக்குமார்களை நம்புவது, விதியை நம்புவது எல்லாமே எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா மறுமையை எப்படி நம்புகிறோமோ அதை பொறுத்து தான் என்ன மற்ற நம்பிக்கைகளும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான், மறுமை என்பது என்ன, நாம் வந்து கண்ணால் பார்க்காத ஒரு விஷயம். அப்படி தானே? யாராவது சொர்க்கத்தை பார்த்துருக்குறோமா? கிடையாது. நரகத்தை பார்த்துருக்குறோமா? கிடையாது. பார்த்தா தான் நம்பணும்னா எல்லாருமே என்ன பண்ணுருவாங்க, நம்புவாங்க. எல்லாருக்கும் நீங்கள் சொர்க்கத்தை காட்டுங்க, எல்லாரும் என்ன ஆகிடுவாங்க, அடுத்த நாள் முஸ்லீம் ஆகிடுவாங்க. எல்லாருக்கும் நரகத்தை காட்டுங்க, அடுத்த நாள் என்ன ஆகிடுவாங்க, எல்லாரும் முஸ்லீம் ஆகிடுவாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுகிறான், இந்த வேதம், இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும் என்றால் அவர்கள் மறைவானவற்றை கைபை நம்புவார்கள். அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். அவர்கள் இறைவனுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே சமயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதே சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்ப வசனங்கள்ல, நிராகரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காவிட்டாலும் சரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ளப் போவதில்லைங்கிறான். அப்போ எப்போ நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் மற்ற விஷயங்களை செய்வதும் எப்போ முடியும் கேட்டிங்கன்னா மறுமையுடைய நம்பிக்கை இருக்கும்போது மாத்திரம்தான் முடியும். எப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தொழுகையையும் ஜக்காத்தையும் எல்லா இடங்களும் சேர்த்து சொல்கிறானோ அதே போல் தௌஹீதினுடைய அடித்தளமே எங்கே தான் இருக்க, மறுமையில் தான் இருக்கு. மறுமை ஒருவர்கிட்ட முழுமையாக இல்லைன்னா நிச்சயமாக என்ன இருக்காது, அவர்கிட்ட தௌஹீதின் அடிப்படை முழுமையாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் சொல்லும்போது மறுமையை ஜக்காத்தோடு என்ன பண்ணுற அல்லாஹ் தஆலா தொடர்பு படுத்துகிறான். யார் பொருளை இறைவழியில் வழங்கினாரோ அவருக்கு நாம் என்ன பண்ணுவோம், மறுமையுடைய வழியை நாம் வந்து லேசாக்குவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறோம். ஜக்காத்து வேற, மறுமை வேற நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், யார் அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை செலவு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், மறுமையுடைய வழியை நாம் லேசாக்குவோம் என்று சொல்லி காட்டுகிறான். ஏன்னா மறுமையுடைய விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜுசு 30 ஜுசு இருக்கிறத இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். குறிப்பாக 83, 84, 85 நினைக்கிறேன். அந்த 3 அத்தியாயங்களை நீங்கள் படித்து பார்த்தால் மறுமையுடைய பயங்கரமான நிகழ்வுகளை அல்லாஹ் என்ன பண்ணுவோம், நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவான். ஏன்னா அந்த கியாமத்து நாள் அன்று நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான். அந்த காஃபிர்கள் என்ன பண்ணுவாங்க, சோகத்தில் மூழ்கி போய் கிடப்பார்கள். அந்தோ என் கை செய்தமே, யார் என்னை தூக்கத்திலிருந்து எழுப்பியது என்று என்ன பண்ணுவாங்க, அரற்றி கொண்டிருப்பார்கள். உலக வாழ்க்கையில் தாங்கள் இழைத்த குற்றங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடியே கண் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் தீர்ப்பு கூறப்பட்டுட்டா நம்மளால் ஒன்றும் நம்மளை யாரை காப்பாற்ற முடியாதுன்னு என்ன பண்ணுவாங்க, கை சேதப்படுவார்கள். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளைகள் இருந்தாலும் நம்ம பாசத்தோடு இருக்கக்கூடிய மனைவி இருந்தால் என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. இந்த உலகத்தில் மனிதன் தவறு செய்வதற்கு அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமாங்க, மனிதன் தவறு செய்வது, நான் தவறு செய்யணும் நல்லா பாதுகாக்க வேண்டும், நான் நல்லா இருக்கணுங்கிறது கூட கிடையாது, ஏன் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறத என்ன பண்ணுறோம், தவறு செய்வது. இதானே எல்லாரும் தவறு செய்வதற்கான அடிப்படை எங்கே இருக்குது, ஊற்று எங்கே இருக்குது, அதான். இல்லைன்னா நம்ம 2000 ரூபா ஊரில் வாழ முடியும்னு வாழ்ந்துடலாம். இல்லை நான் பொண்டாட்டி பிள்ளை கொஞ்சம் நல்லா படிக்கணும், கொஞ்சம் நல்ல இடத்துல இருக்கணும், கொஞ்சம் நல்லா சுகமாக இருக்கணும், அதுக்காக நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறோமா இல்லையா? அவங்க நல்லா அங்கே சாப்பிடணுங்கிறதுக்காக நாம் என்ன பண்ணுறோம், குப்பு சாப்பிட்டா நம்முடைய வாழ்க்கையை கழிச்சிக்கலாம்னு நம்ம நினைக்கிறோம். யாருக்காக, பொண்டாட்டி பிள்ளைக்காக. அந்த பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்கிற வேகத்தில் அமல்களை மறந்துடுறோம், அல்லாஹ்வுடைய தொழுகையை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய உறவை மறந்து விடுகிறோம், அல்லாஹ்வுடைய கலாமை தூக்கி பின்னால் எரிஞ்சிடுறோம், சைத்தானுடைய வலையில விழுந்துடுறோம். ஆனால் மறுமையில் இதே மனிதன் அங்கே போய் என் பொண்டாட்டி பிள்ளை எடுத்துட்டு என்ன விடணும், இதே மனுஷன் என்ன பண்ணுவானா, அல்லாட்ட என்ன நரகத்தில் போட்டுறாத, அதுக்கு பதில் என்ன பண்ணு, பொண்டாட்டியை போட்டுக்கோ, என் பிள்ளைகளை போட்டுக்கோ, யாரை வேணா போட்டுக்கோ, என்ன ரிலீஸ் பண்ணிடுவானா. இப்போ இந்த துனியாவில் எந்த மனைவி மக்களுக்காக அல்லாஹ்வை மறந்தானோ அங்கே இன்னொரு எக்ஸ்ட்ரீம் மறுமையில் என்ன பண்ணுவானா, அதே மனைவி மக்களை பிடிச்சி கொடுத்துட்டாவது தான் தப்பிக்க வேண்டும் என்று நினைப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது சொல்லி காட்டுகிறான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் பால் இருந்தும் தன் குழந்தைகளை மறந்து விடுவாள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னா பாலூட்டக்கூடிய தாய் தன் குழந்தையை மறந்துடுவானா. அந்த நாளுடைய கொடுமைகள் அவ்வளவு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் கர்ப்பமும் வீழ்ந்துவிடும். மக்கள் மயக்கமுற்றவர்களாக உமக்கு தென்படுவார்கள். உண்மையில் அவர்கள் மயக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதனை என்ன இருக்கும், அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அதாப் அந்த அளவுக்கு
கடுமையாக இருக்கும். நரகத்துடைய வேதனை இருக்கிறதே அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். இந்த உலகத்துல ஆரம்பத்தில் சொன்னேன், மனிதன் பயப்படக்கூடியது மரணத்துக்கு. ஆனால் மறுமையில் அந்த வேதனைகளுக்கு பயந்தான மரணித்து விடக்கூடாதா என்று நினைப்பான் மனிதன். இந்த உலகத்தில் எந்த மரணத்துக்கு பயந்தானோ அதே மரணம் நமக்கு வந்துடாதான் நினைப்பானா. எப்ப? மறுமையில். ஸோ இப்படியாக மறுமையுடைய நிகழ்வுகளை பற்றி நான் சொன்னது ஒரு டிப் ஆஃப் ஐஸ்பர்க்னு நம்ம சின்ன விஷயங்களை தான் சொல்கிறேன். மறுமையுடைய பல்வேறு விஷயங்களை எல்லாத்துல அந்த சூரா ஜுஸ்ஸு அம்மாவை சொல்லி காட்டும் போது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சில இடங்களை விட்டு நகர முடியாது. அந்த அளவுக்கு என்ன அந்த நரகத்துடைய விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான விஷயங்கள். அதெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய உற்றார்களையும் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமையில நாம் மாட்டிக்கொண்டோம்னா நம்மளை யாராலும் என்ன முடியாது, காப்பாற்ற முடியாது. அப்போ அதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும், இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி பின்பற்ற வேண்டும். முழுமையாக விளங்கி பின்பற்றுவது என்பது என்ன அடிப்படையில்னா அறிவு ரீதியாக மாத்திரமல்ல, அமல்கள் ரீதியாகவும் இருக்க வேண்டும். அப்போ அமல்கள் ரீதியாகவும் இருக்கும் போது அந்த அமல்கள் என்னவா இருக்கணும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறக்கூடிய ஒரு அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடிய ஒரு அமலாக இருக்க வேண்டும். அதற்கு தான் இதை தசிக்க. அதற்கு நம்முடைய உள்ளங்கள் என்ன பரிசுத்தமாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் நினைக்கலாம், ரெண்டு பேரும் பார்க்கலாம், ஒரு ஆளை பார்த்தா நன்மையே செய்யாத மாதிரி தெரியும். ஆனால் இது சிறு நன்மையை கூட அல்லாஹ் நான் என்ன பண்ணலாம், அவருடைய இஹ்லாஸின் காரணமாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விடலாம். நம்மளே சில பேர் கிண்டல் பண்ணுவோம், இந்த அப்பா தொழுவ மாட்டான், இவனுக்கு நரகம் தான், நம்ம ஃபத்வா கொடுப்போம். ஒன்னெல்லாம் அல்லாஹ் சத்தியமாக சொர்க்கத்துக்கு கொண்டு போக மாட்டான், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம கையில் எடுத்துப்போம். ஆனால் ஒருவேளை அதை காரணத்தை கூட என்ன பண்ணுவோம், அல்லாஹ் நம்ம நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டு அந்த மனிதனை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவான். அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் பார்த்துருக்குறோம், அதுக்கு முன்னால் உள்ள காலத்திலையும் பார்த்துருக்குறோம். அப்போ அதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் மறுமையின் மீதான நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்கிறதோ அப்போதான் என்ன பண்ண முடியும், நாம தசுக்கியா பெற முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஆரம்ப கால சஹாபாக்களுடைய வாழ்க்கையில ஒரு 1-2 சம்பவங்கள் மட்டும் பார்த்து நம்ம முடிச்சுப்போம். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமூகம் இருக்கிறதே, இந்த சஹாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த முதல்நிலை சமுதாயம், அந்த சமூகத்து மக்களுக்கும் நமக்கும் அடிப்படை வித்தியாசமே எங்கன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனோடு அவர்கள் கொண்டிருந்த பிணைப்பு மாத்திரமல்ல, மறுமையின் மீது கொண்டிருந்த அழுத்தமான நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு பிரபலமான பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க பார்க்குறோம். கப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நம்ம அதிகமாக சொல்ல தேவையில்லை, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக எந்த அளவுக்கு எதிரிகளால் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அவ்வளவு கொடுமைகளுக்கு பற்றியில் அவங்க ஒரு தடவை போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள், இந்த குறைஷி குஃபார்கள் கடுமையான சித்திரவதைகளை பண்ணுறாங்க, அதனால் நாங்கள் இஸ்லாத்தை விட்டு போகிறோன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க, இது வேற ஒன்றும் செய்யலை, எங்களுக்காக கொஞ்சம் துவா செய்யுங்கன்னு கேட்குறாங்க. நம்மளை இதில் தான் செஞ்சுருப்போம், இல்லை அந்தளவு அதை விட கீழான நிலைமையில் தான் நம்ம நிச்சயமாக இருந்திருப்போம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுக்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. எந்த சமூகத்துக்கு சொல்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் நம்மளோட ஒப்பிட முடியுது. அந்த ஒரு சம்பவத்தை கண் முன்னாடி கொண்டு வந்து கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க. நாம் எப்படி இருந்தோம், அவங்க எப்படி இருந்தாங்க. அந்த சஹாபாக்களை பொறுத்து நமக்கு தெரியும், பிலாலுக்கு இழைத்த கொடுமைகள் நமக்கு தெரியும். சுடுமணலில் கொளுத்தப்பட்ட போது அந்த கொடுமணலில் கொளுத்தி அது மேலே பாராங்களை வச்சு ஊற்றக்கூடிய அந்த இது அந்த நெருப்பை அணைத்து விடக்கூடிய அளவு கொடுமைகள் புரிந்த ஒரு சமூகம். அப்படி கொடுமைகளை அனுபவிச்ச மக்கள் உருவாக கபாப். அந்த கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் ரசூலோட கேட்குறாங்க, நாம எப்படி இருக்கிறோம், வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் சும்மா லேட்டாக போகிற மாதிரி போயிட்டு செருப்பை கொஞ்சம் வெளியே விட்டோம் அப்படின்னா, அந்த தொழுதுட்டு அந்த செருப்பை போகிறதுக்குள்ள கால் வலிக்குது கொதிக்குது, நமக்கு முடியல தானே. இந்த மக்களை பற்றி சொல்லலை, அந்த மக்கள் போய் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அவசரப்படுறீங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது, அவர் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் ரம்பத்தை கொண்டு அவருடைய தலைகள் இரு கூறாக விளக்கப்பட்டது. அழுக்க காய்ச்சிய இரும்பு சீப்புகளால் அவருடைய மேனிகள் கோதப்பட்டு அது அவருடைய இறைச்சியை தாண்டி அவர் நரம்பை சென்றடைந்தது. ஆனால் இவை யாவும் அவர்களை இம்மார்க்கத்திலிருந்து திசை திருப்பவில்லை. நிச்சயமாக ஒரு காலம் வரும், அப்போது சன்னாவிலிருந்து ஹலரமௌத்து வரை ஒரு பெண் அல்லாஹ்வுடைய அச்சத்தை தவிர எந்தவித அச்சமும் இல்லாமல் சொல்வாள்.
என்று பதில் கூறி அனுப்புகிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரு பதில் போதுமானதாக இருந்தது அந்த சஹாபாக்களுடைய ஈமானை, மறுமையின் மீதான நம்பிக்கையை இன்னும் அழுத்தமாக உறுதியடை செய்வதற்கு. அந்த கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த அவங்களுடைய அப்போது எஜமானி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, உம்மு அம்மாரை தூண்டிவிட்டு கபாபுடைய தலையில் காய்ச்சிய இரும்பால் டெய்லி என்ன பண்ணுவாங்க, சூடு போடுவாங்க. காய்ச்சிய இரும்பால் தலையில் சூடு போடுவாங்க. அந்த அந்த வலி தாங்க முடியாமல் கத்துனா அந்த பெண்மணிக்கு என்ன ஆகிடுமா, சந்தோஷமாயிடுமா, அடிமையை கொடுமைப்படுத்துறேன்னு. அந்த பெண்மணிக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தால் என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய வேதனையை வெளிக்காட்ட மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய எதிரிக்கு நான் இது இப்படி அழுவதன் மூலமாக, வேதனை வெளிப்படுத்துவதன் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய வேதனை என்ன பண்ணுவாங்க, மறைத்து கொண்டார்கள். ஆனால் அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க, நிராகரிப்பாளர் மேல் கபாபை வெற்றி கொள்ள வைப்பாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அந்த துஆ என்ன, அந்த இந்த துனியாவிலே அதற்கான பதிலை கொடுத்தான். எந்த பெண்மணி சூடுபட சொன்னார்களோ அந்த பெண்மணிக்கு என்ன ஆச்சு, கடைசியில் ஒரு நோய் உண்டானது. நாய் குறைப்பதை போல் குறைப்பார். கடைசியில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, டெய்லி சூடு போட வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அந்த நோய் வந்து தீரும் என்று சொல்லப்பட்டுச்சு. அல்லாஹ் தஆலா அவருக்கு கிடைக்கப்பட்ட அந்த அவ்வளவு கொடுமைகள் தாங்கி கொண்டாலும் அல்லாஹ் உடனடியாக என்ன பண்ணா, பதில் கொடுத்தான். இப்படித்தான் எல்லா சஹாபாக்களும் இருந்தார்கள். இந்த கபாப் ஏன் இவ்வளோ வேதனை தாங்கிக்கிட்டாரு? கபாப் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கபாப் ரலியல்லாஹு தஆலா வந்து தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்தாமல் மறைத்து கொண்டால் அல்லாஹ் நிச்சயமாக கண்டிச்சிருக்க மாட்டான். அல்லாஹ் அடுத்தது என்ன பண்ணிக்க மாட்டாங்க, கண்டிச்சிருக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த மக்களுக்கு தான் அந்த வசனம் வந்துச்சு. எந்த வசனம், எல்லாம் எந்த ஒரு ஆத்மாவும் சக்திக்கு மேல் சோதிப்பதில்லைங்கிறது அவர்கள் வாழ்ந்து கொண்டு அந்த மக்களுக்கு தான் வந்துச்சு. ஆனாலும் அதையும் மீறி இத்துணை சோதனைகள் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கபாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாரும் கொடுக்கல. வறுமையின் மீது அவர்கள் கொண்டிருந்த அழுத்தமான நம்பிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உதாரணம், இந்த கபாப் ரலியல்லாஹு தஆலா வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் தெரியும் தானே அவங்களுக்கு, தொழில் என்ன, அவங்க ப்ரொஃபஷனு, இந்த ப்ரொஃபஷன் என்ன, வாட்களை அந்த பொற்கொள்ளர், அந்த வால்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஷார்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அவங்க ஆசிப்னு வாயில் என்பவன் கபாபிடமிருந்து பெற்ற வாட்களுக்காக பெரிய ஒரு கடன் பெற்றிருந்தான். அவன் கபாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நிறைய கடன் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், கபாப் இந்த முஸ்லீம்கள்லாம் ஏதோ மறுமை நம்பிக்கைங்கிறாங்களே, இந்த முஸ்லீம்களை மறுமை நம்பிக்கை சோதிக்க வேண்டும் என்பதற்காக அவன் கபாப் ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொல்கிறான், முகம்மதை நிராகரிக்காதவரை நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், பணம் தர மாட்டேன். பெரிய பணம் தரணும், ஒரு 10,000 திரஹம் தரணும்னு வச்சிங்களேன். நம்மளாம் அதை என்ன பண்ணுவான், அவன் முன்னாடி முஸ்லீமா இல்லைன்னு முறுக்கு காட்டி பண்ணப்பா, எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்ம சிலர் இருக்கிறோம், அவனோட சலான்னு சொல்லிட்டு அவன் கொடுக்க மாட்டான். நம்ம டீசெண்டாக நடந்துப்போம், வாங்கிட்டு அப்புறம் வெளியே வந்துடலாம் நடிக்கிறாலும் நம்மள்ட்ட இருக்கு. இங்கே பெரிய அமௌண்ட் தர வேண்டியது இருக்கிறது. அவன் வந்து சொல்கிறான், நீ முகம்மதை நிராகரிக்காதவரை என்ன பண்ண மாட்டேன், பணம் தர மாட்டேன். கபாப் என்ன அசைஞ்சிருப்பார், நிச்சயமாக அசைஞ்சிருக்க மாட்டார். குஃபார்களுடைய நெருப்புக்கே கலங்காதவர்கள் அவர்கள். அவர் தெளிவாக சொன்னாங்க, அல்லாஹ் உம்மை மரணிக்க செய்து மீண்டும் எழுப்பும் வரை நான் என்ன பண்ண மாட்டேன், முகம்மதை நிராகரிக்க மாட்டேன். நல்லா கேளுங்க, அல்லாஹ் உம்மை மரணிக்க செய்து மீண்டும் எழுப்பும் வரை என்ன பண்ண மாட்டேன், முகம்மதை நிராகரிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அப்படின்னு அவன் இது பண்ணுறான், அந்த மறுமையுடைய விஷயத்தை நையாண்டி செய்கிறான். அப்படி என்றால் மறுமையில் அல்லாஹ் என்னை எழுப்பும் போது நீ என் கடனை வசூலிக்குவா. அப்போனா மறுமையில் வசூலிக்கிறேங்கிறல்ல, மறுமையில் அல்லாஹ் என்னை எழுப்புவான்ல, அப்போ வந்து என்ன பண்ணிக்குவா, என் கடனை வசூலிக்குவா. அல்லாஹ் எனக்கு அதிக செல்வங்களையும் வாரிசுகளையும் எனக்கு அப்போ கொடுத்துருப்பான், அப்போ நான் உனக்கு தரேன். இப்போ என்கிட்ட கொஞ்சம் ஷார்ட்டேஜாக இருக்கு பணம், நீ அப்பாவா நான் செல்வம் தானே இருப்போம் உனக்கு தரேன்னு சொல்கிறான். அப்போதுதான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்குறான் திருக்குரானில், நம்முடைய வசனங்களை நிராகரித்து எனக்கு நிச்சயமாக பொருட்செல்வம் குழந்தை செல்வம் வழங்கப்படும் என்று இகழ்ச்சி பேசியவனை நபியை நீர் பார்த்தீரா? மறைவான விஷயத்தை அவன் என்ன முன்கூட்டியே தெரிந்து வைத்து கொண்டானா, அல்லது கருணையான அல்லாஹ்விடத்தில் உறுதிமொழி பெற்றிருக்கிறானா என்று கபாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சொல்லுக்கு வலு சேர்க்கும் விதமாக அல்லாஹ் என்ன பண்ணுறான், திருக்குறான வசனங்களே இறக்கினான் சஹாபாக்களுக்கு. அது மாத்திரமல்ல, பல சஹாபாக்களுக்கு ஒட்டுமொத்த சொத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்த செல்வத்தை கொடுத்து விட்டு போனார்களே சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூட சொன்னாங்களே, சுஹைபே, அபு அம்மார், அபு யஹியாவே
உம்முடைய வியாபாரம் வெற்றியளித்து விட்டு என்று சொன்னார்களே, அதெல்லாம் எதனால? வறுமையின் மீது கொண்டிருந்த அழுத்தமான நம்பிக்கையினால் தான் அவர்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, அந்த அளவுக்கு கிடைச்சிச்சு. அதனால தான் அந்த அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், அம்மாரை காண சொர்க்கம் ஆசைப்படுகிறது என்று சொன்னார்கள். அம்மாரை காண சோனம் ஆசைப்படுகிறது. நாம சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படுறது வேற, அம்மாரை பார்ப்பதற்கு சுவனம் ஆசைப்படுகிறது என்று சொன்னார்கள். எதனால? அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுமையின் மீது கொண்ட அழுத்தமான நம்பிக்கையினால், அவர்கள் தியாகத்தை செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அதே போல பிலால் ரலியல்லாஹு தஆலா பார்க்கிறோம், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. மதீனத்து வாழ்க்கையில் அவர்கள் ஒரு பகுதியுடைய ஆளுநராக நியமிக்கப்படுகிறார்கள். நமக்கு ஆளுநர்லாம் வேணாம், ஒரு மண்டல தலைவர் போஸ்ட் கொடுத்தாலே பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு ஆளுநராக நியமிக்கப்பட்ட அந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா போய் கேட்குறாங்க, பிலாலே முதல்ல அடியும் உதயம் வாங்கினீங்க, இப்போ நிம்மதியாக இருக்கிறீர்களா? மக்கத்து சுடுமணலில் குளுத்தப்பட்ட போது அகதுன் அகதுன் என்று சொன்னேனே, அப்போது சோனத்தின் வாடையை நுகர்ந்து கொண்டிருந்தேன், அந்த நிம்மதி இப்போ இல்லைன்னாங்க. அப்போ எல்லாமே எதை முன்னோக்கி தான் இருந்திருக்கிறாங்க? வறுமையை முன்னோக்கிய மக்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். நான் சில பெயர்களை சொல்வதால் ஏதோ பிரபலமான சஹாபாக்கள் மட்டும் தான் அப்படி இருந்தாங்கன்னு, சாமானிய மனிதனும் அப்படித்தான் இருந்தான் அந்த சமூகத்தில். நமக்கு தெரியும், பேர் தெரியாத அந்த பெண்மணி விபச்சாரத்தை செய்துவிட்டு என்ன பண்ணுறாங்க, விபச்சாரம் தவறுன்றது தெரியுது, யாரும் பார்க்கல, எந்த சாட்சியும் இல்லை, நேரடியாக ரசூலோட விளையாடுறாங்க இல்லையா, உடனே யாரை சொல்கிறாங்க, தவறு செஞ்சுட்டேன், எனக்கு தண்டனை கொடுங்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீ வந்து பிள்ளைதாச்சியாக இருக்கிற, போய் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு வா. திருப்பி போகிறாங்க. சரி, அப்போ தான் ஏதோ ஒரு எமோஷனலில் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். பிள்ளையை பிஞ்சு பிள்ளையை பார்த்து கூட அவங்க மனசு என்ன பண்ணலாம், மாறல, நேரடியாக வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு பால் குடியை மரக்கடிக்க செஞ்சுட்டு வாங்குறாங்க. 2 வருஷம் கழிச்சு பயந்து ஓடியாராங்க. ஏன்? செத்துருவாங்கிறதுனால கிடையாதுங்க. இந்த தலைவர் ரசூலுல்லாஹ் எதையாவது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா, இயற்கையாக மரணித்து விட்டால் மறுமையில் போய் கை சேதப்படணுமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு கடைசி மனிதர் வரைக்கும் இருப்பாங்களே, அந்த மறுமையில் அவமானப்பட வேண்டுமே என்று எண்ணி பயந்து போய் அந்த குழந்தையுடைய வாயில் ரொட்டி துண்டை கொடுத்துட்டு வராங்க. அதாவது குழந்தைக்கு சாப்பிட வந்துருச்சு, எனக்கு எப்படியாவது சாவடிச்சிருங்க, எனக்கு எப்படியாவது தண்டனை கொடுத்துருங்க என்று நேரடியாக ஓடி வந்து பெருமானாரிடத்திலே தண்டனை ஏற்றுக்கொண்டார்களே அந்த பெண்மணி. அந்த பெண்மணிக்கு ஜனாஸா தொழுவிக்கும் போது சஹாபாக்கள் தடுத்தார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண்மணி கேட்ட தௌபாவை உங்கள் அனைவருக்கும் பங்கேற்று கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும். இல்லை, இன்னொரு அறிவிப்பில் மதீனாவில் 70 பேர்களுக்கு பங்கேற்று கொடுத்தாலும் போதுமானதாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஏன் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய வெகுமதி ஏன் அந்த பெண்மணிக்கு கொடுத்தாங்க? அந்த பெண்மணி வறுமையின் மீது அந்த அளவுக்கு அழுத்தமான நம்பிக்கை கொண்ட காரணத்தினால், ஒரு தவறு செய்தாலும் தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், தவறிலிருந்து நான் விடுபட்டுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு அந்த மக்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் அல்லாஹ் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு வருடுவோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டால் அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நாமும் அப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும். மாற வேண்டும் என்றாலாம் கிடையாது, மாற வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக மாற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம செய்யக்கூடிய விஷயம், குர்ஆனோடு நம்முடைய உறவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், குர்ஆனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனுடைய விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அவைகளிலே நாம் வந்து என்ன பண்றோம், கலந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரம் நாம சாதாரண நினைத்துக் கொண்டிருக்கூடிய விஷயங்கள் ஒரு இடத்துல ஒரு சொல்லக்குள்ள நமக்கு என்ன பண்ணும், மனசை உறுத்தும். அதன் காரணமா எல்லாம் என்ன பண்ணலாம், நமக்கு ஹிதாயத்தை கொடுக்கலாம். இப்போ நாம் 2 பேரும் செய்தியை சொல்லி அதன் மூலமாக அவர்கள் நன்மை பெற்றுக்கொண்டால் அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கலாம், நன்மை கிடைக்கலாம். அமல்களில் வந்து சடைவு கட்டக்கூடாது. அதே போல் நம்ம எதை செய்தாலும் இது செய்யக்கூடிய எல்லாத்தையும் எதுக்காக, யாரோ பாராட்டணும் என்பதற்காக இல்லாமல், இல்லை நம்முடைய மன திருப்திக்காக இல்லாமல், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையில் நாம் பெற வேண்டும். அப்போ அந்த ஒரு எண்ணத்தை வழங்குவது தான், அந்த ஒரு எண்ணத்தை தான் என்ன பண்ணுறோம், தஸ்கியா, உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் என்று சொல்லுகிறோம். அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான், அந்த சமூகத்து மக்கள் திருத்துவதற்காகத்தான் அசத்தியத்திலும் ஜாஹிலிலும் பாதிலிலும் ஷிர்கிலும் குஃப்ரிலும் ஊழ்ந்து கிடந்த அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தக்கூடியவராகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே வந்தார்கள். அந்த மக்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். தனிப்பட்ட பிலாலை, தனிப்பட்ட கப்பாபை, தனிப்பட்ட அம்மாரை, இப்படி ஒரு ஆளை செதுக்கி செய்த காரணத்தினால்தான் அந்த 200 சஹாபாக்களை மட்டும் வைத்திருந்த அந்த பெருமானாரால் 23 ஆண்டு கால வாழ்க்கையில ஒட்டுமொத்த மதீனாவும் தன்னுடைய காலடியில் என்ன பண்ண முடிச்சு, ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் தன்னுடைய காலடியில் கொண்டு வர முடிச்சு. எதனால,
அந்த உள்ளம் தூய்மை பெற்ற அந்த சஹாபாக்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை சொன்னார்கள், போருக்கு போகும்போது எதிரிகளுடைய எண்ணிக்கை கண்டு பயப்படாதீர்கள், உங்களுடைய அதாவது அந்த தீய குணங்கள் பலவீனங்களை பார்த்து பயப்படுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா வந்து வெறும் எண்ணிக்கை வீது என்ன பண்றதில்லை, உங்களுக்கு வெற்றி தோல்வியை கொடுப்பதில்லை. உங்களுடைய அகலாக்குகள் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிறதோ அதற்கேற்றவாறுதான் உங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும். எனவே நாம் வந்து ஒரு முஸ்லீமாக வாழ்வதற்கும், இஸ்லாத்தை பிற மக்களிடத்தில் சொல்வதற்கும், இஸ்லாத்தை இந்த உலகில் நிலைநாட்டுவதற்கும் நமக்கு அடிப்படை தேவை நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு உரையின் மூலமாக நமக்கு அத்தகைய ஒரு எண்ணத்தை கொடுத்து, நாம் இதுவரை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இனி இன்ஷா அல்லாஹ் நாம் பிறருக்காக இல்லை பல்வேறு காரணங்களுக்காக ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் தஆலா நம்மை அந்த தீய குணத்திலிருந்து பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக அல்லாஹ்வுடைய ரிலாவை பெற வேண்டும், நரகத்தினுடைய கொடும் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கை கொண்டு அடிப்படையாக செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் இன்னும் ஆக்குவானாக என்று கேட்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.